இது என்ன பிரச்சனைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கரெக்டாக பாருங்களேன், தெரியுதா இது என்ன பிரச்சனை அப்படின்னு? இதுதான் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் கஷ்டப்படிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இப்போ என்னது, டயபெட்டிக் ரெட்டினோபதி. இதனால தான் இன்றைக்கி நிறைய சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா கண் பார்வை இல்லாமல் குருடு வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க. அவ்வளோ ஆபத்தான இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரெட்டினோபதிக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும், நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த செரட்டோனின் சொல்லக்கூடியது வந்து சத்து குறைபாடுனால, SEROTON, இது குறைபாடுனால தான் முக்கியமான காரணம் டயபெட்டிக். என்ன அப்படின்னா, இந்த செரட்டோனின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்த ஓட்டம், கண்ணில் உள்ள ரத்த ஓட்டம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த செரட்டோனின் ரொம்ப 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 முக்கியம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு வைங்களேன், இந்த செரட்டோனினை அதிகரிக்கணும் இல்லை, இந்த செரட்டோனின் அதிகரிக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், செரட்டோனின் கூட்டுறது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட் இல்லைன்னா தேவையில்லாமல் கண்ணு குருட்டு, கண்ணு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். அப்புறம் நல்ல தூக்கம். பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. புரிஞ்சுதா? ஸோ எது மறந்துடாதுங்க, செரட்டோனின், SEROTONIN மறந்துடாதுங்க. பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த முக்கியமான வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி போட்டீங்க அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதியில் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கண் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஒரு கூட போட்டு கேளுங்க. ஸ்டே டியூன்.